லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துடைய பவனியின் சரித்திரங்கள் 4 சுவிசேஷத்திலும் 4 சுவிசேஷங்களும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். The triumphal entry of our Lord and Savior Jesus Christ is recorded in all the 4 Gospels account which we have with us. இந்த லூக்கா சுவிசேஷகன் மாத்திரம் இயேசுடைய பவனிகளில் அதிகமான கருத்துக்களை அவர் இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதியிருக்கிறார். But Saint Luke has a little bit more of a detail with respect to the triumphal entry in chapter 19. 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருந்தே அந்த பவனி தொடர்கிறதாகத்தான் அந்த சுவிசேஷகன் அதை கொண்டு வருகிறார். But actually you can find some more details in chapter 18 starting from verse 35 onwards. குருடனை குணமாக்குற நேரத்திலும் கூட்டங்கள் இயேசுவோடு வருகிறார்கள். அதற்கு பின்பு எரிகோக்குள்ளே பிரவேசிக்கிற நேரத்தில் சகைவு அந்த திரள் கூட்டம் என்ற இடத்துல காணாதனால காட்டத்தி மருகு ஏறினான் என்ற விஷயங்கள் தொடர்ந்து இயேசுவோடு கூட அங்கு கூட்டங்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் லூக்கா அதை கொண்டு வருகிறார். And Luke is recording his account saying that when he entered near to Jericho healing the blind man, and then there was a multitude of people when he was there, the man Zacchaeus, he went he climbed up a tree to behold, and all these are related to the triumphal entry of the Lord Jesus. ஆனால் சட்ட ரீதியான பவனி என்பது லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பெத்தானியாவில் இருந்தால் அந்த சட்ட ரீதியான பவனிகளை அந்த அதிகாரத்திலே லூக்கா கொண்டு வருகிறார். But the actual account begins with verse 29 and Luke is recording it from verse 29, the actual event which took place in the streets of Jerusalem. இங்கு ஒரு குருடனை பார்வையை செய்திருக்கிறார். ஒரு குள்ளனை இயேசுவை காணக்கூடிய குள்ளன் இயேசுவை காண்பதற்கு முன்பாக இயேசு அவனை கண்டார் என்ற விஷயம் அதற்கு முன்பாக இருக்கிறது. A blind man is healed before this. A short statured man is also beholding the Lord, and these are the instances which are recorded prior to the actual event took place. இங்கு பெத்தானியா என்ற கிராமம் முக்கியத்துவம் வாய்ந்த கிராமமாக இந்த பவனியிலே 4 சுவிசேஷங்களும் கொண்டு வருகிறார்கள். In all the 4 gospel accounts with respect to the triumphal entry, we have to note Bethany is an important landmark to be noted. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களிலும் இந்த பவனுடைய சரித்திரங்கள் மத்தேயு எழுதியிருக்கிறார். When we get into Matthew Gospel chapter 21 verse 1 to 9, even you can find the triumphal entry account being recorded by Saint Matthew. அவர் எழுதும்போது கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ற வார்த்தையை தீர்க்கதரிசனத்தை உபயோகப்படுத்தி கழுதையையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்ற அந்த கருத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. Matthew's account of chapter 21 is more about the prophetical fulfillment, and which is why he writes that the ass and its colt together has to be released, loosened, and it has to be brought to the Lord. கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வந்தார்கள், அவைகளின் மேல் வஸ்திரத்தை தரித்தார்கள், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வந்தார் என்றுதான் அந்த அதிகாரத்திலே அந்த மத்தேயு அதை கொண்டு வந்திருக்கிறார். The Matthew writer brings in the account of the Old Testament prophetical record, and he states that it's been fulfilled, saying that they loosened the colt and the ass and the colt, and upon which the Lord rode on the streets of Jerusalem. மார்க்கு சுவிசேஷகனும் லூக்கா சுவிசேஷகனும் யோவான் சுவிசேஷனும் கழுதையின் மேல் அவர் ஏறி வரவில்லை, கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் ஏறி வந்தார் என்று 3 சுவிசேஷரும் எழுதுகிறார்கள். But the other synoptic gospels doesn't mention the ass and the colt, but it simply records that he traveled upon the horse. கழுதை குட்டியின் மேல் தான் ஆண்டவர் ஏறி பவனி சென்றார் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனால் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் என்று மத்தேயு எழுதுறதுனால 2 என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி சென்றார், அது கழுதை என்று நாம் எடுத்துக்கொள்வோம். And upon the fall of an ass, the colt, and we have to infer it with respect to the other similar gospels, synoptic gospels, as he traveled upon the colt of the ass. இங்கு கழுதையும் கழுதை குட்டியும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. And what about the colt, the ass and the colt, the tide and the colt with her? That is acceptance. கழுதை இல்லாதபடி கழுதை குட்டி அல்ல என்ற ஒரு கருத்திலே
கழுதை என்றும் அவர் அதை கொண்டு வருகிறார். ஆனால் கழுதை குட்டி தான் கனப்படுத்தக்கூடிய அளவில் முக்கியத்துவம் உள்ள இடத்திலே அது கொண்டு வரப்படுகிறது. But together the prophetical utterance is recorded here for the fulfillment purpose. Nevertheless, we have to understand it was the colt which gets the priority, or which is being focused, upon which the Lord rode as a king. இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தாலும் நாம் மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை, மரியாளை நாம் அவமதிக்கிறதில்லை. ஆனால் மரியாள் பெற்றெடுத்த இயேசுதான் நமக்கு முக்கியத்துவம். அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் எல்லா கனம் மகிமை செலுத்துவதற்கு பாத்திரராக இருக்கிறார். And we know that birth of Jesus, which was Mary was a vessel, an instrument of the birth of Jesus. Yet we don't give importance or priority to the human vessel, because it's just an instrument, a means through which the Savior has to come into the world. And so is the Lord being exalted above the instrument or the vessel through which he has to come into this world. ஆகவே பவனி சென்ற நாளிலே இந்த கழுதை குட்டி என்ற ரெண்டையும் இணைத்து மத்தேயு கொண்டு வருவதனால கழுதை என்பதை மரியாளுக்கும் இயேசு என்பதை கழுதை குட்டி என்ற அந்த அனுபவத்துக்கும் நாம் அந்த உண்மை அறிந்து கொள்வது அவசியம். On this day of the triumphal entry of the Lord, as we meditate upon the account with respect to his entry into Jerusalem, it is good to compare the hours and the colt with the birth of Jesus, together with the instrument of the birth of Mary and the actual Lord born through her. இங்கு கழுதை குட்டி என்பது இயேசுவோடு இருக்கிறதுனால அதுதான் எல்லா கனம் மகிமை செலுத்துவதற்கு தகுதியாக பாத்திரராக அந்த கழுதை குட்டி இருக்கிறது. The colt of the hours, it is the worthy enough to receive all glory, honor and praise as the Lord drew upon it. அந்த கழுதை குட்டியை பெற்றெடுத்த கழுதையை நாம் புறக்கணிக்கிறதில்லை, அதையும் நாம் அன்பு கூர்ந்து அப்போஸ்தலர்கள் பெந்தேகொஸ்து நாளிலே மரியாளையும் அவள் பெற்ற பிள்ளைகளையும் பெந்தேகொஸ்து நாளிலே மேல் வீட்டிலே கொண்டு வருகிறார்கள். The ass is not rejected, which is an instrument of the birth of the colt upon which the Lord travels. Here the Lord is compared to the colt, but the apostles did honor Mary and her children on the day of Pentecost. On the upper room, they were honored with the presence of the Holy Ghost among the apostles. விழுந்து போன சபைதான் கழுதையை முக்கியப்படுத்தி அதுதான் வணக்கத்துக்கும் கனத்துக்குரியதாக என்ற நிலையிலே அது செயல்படுகிறது. இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி இயேசுவை பெற்றெடுத்த மரியாளுக்கே முக்கியத்துவம் கொடுப்பது விழுந்து போன சபையின் அனுபவங்களாக இருக்கிறது. It is a fallen church gives importance to the hours, which is Mary, the instrument of the birth of the Lord, and they revere her and give her all the veneration needed, but it's not needed actually from the apostolic account. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர் கழுதையும் கழுதை குட்டியும் என்று இணைத்து சொல்கிறதுனால அவர் கழுதையின் மேல் பிரயாணமாக பவனி செல்லவில்லை, கழுதை குட்டியின் மேலே பிரயாணமாக பலி சென்றதுனால அந்த கழுதை குட்டியே எல்லா கனத்துக்கும் மதிப்புக்கும் எல்லா காரியத்துக்கும் பாத்திரமாக இருந்தது. The rest of the synoptic gospels do record that he traveled on a colt of the hours, and therefore the colt is the one which receives all glory and honor and which is to be praised. ஆனால் கழுதை என்ற இடத்துல மரியாள் இருக்கிறதுனால மரியாளையும் அப்போஸ்தலர்கள் அன்பு கூர்ந்து பெந்தேகொஸ்து நாளிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எருசலேம் மேல் வீட்டிலே அவளுக்கும் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the gospel account, we take it with reference to Mary, that she was not rejected, but she was accepted on the day of Pentecost with the apostles in the upper room. She was a participant and recipient of the Holy Spirit. ஆகவே இயேசுவும் இயேசுடைய தாயும் என்ற இடத்துல இயேசுதான் எல்லா கனத்துக்கும் துதியும் செலுத்தக்கூடிய பாத்திராக இருக்கிறார். இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் மரியாளுக்கும் அன்பு கூறக்கூடிய அளவிலே வேதம் இருக்கிறது. Lord is the one who receives, who is worthy enough for all praises, but the instrument of the birth is also being accepted and not rejected. இங்கே ஸ்திரீ என்ற இடத்திலே ஏன் அதை நாம் சொல்லுவோம் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். And when as we get into the prophetical fulfillment back into the Genesis account of chapter 3 verse 15, it is said that it will crush its heel, but he will crush its head, and such as to be fulfilled, which is why the women counterpart is being related to the triumphal entry of Jesus. இங்கே ஆதியாகமம் 3:15 ஏவாளோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் தேவன் ஏவாளோடு அங்கு பேசுகிறார். In Genesis chapter 3 verse 15, this is a curse which was related to the female
and to the Eve. That's why it is spoken here in terms of the women. ஏவாளின் பிரச்சனையில் தான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுகிறது. ஆனால் அது மரியாளோடு இணைந்த அனுபவமாக இருக்கிறது. Genesis 3:15, the enmity which is in between the women and between the seed, seed is related to Mary in contrast and in comparison to this portion. ஏவாள் மேல் ஒரு நியாய தீர்ப்பையும் சாபத்தையும் தேவன் கொண்டு வருகிற இடத்திலே அதோடு இணைந்துதான் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று தேவன் அங்கு பேசுகிறார். At the time when the Lord pronounced judgment and curse upon Eve, and that was the context when the Lord put enmity between thee and the women and between thy seed and her seed, and that is where this takes place. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்பது இங்கு ஸ்திரீயின் வித்து என்ற மரியாளோடும் பிசாசுடைய சந்ததியோடும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. And I will put enmity between thee and the women and between thy seed and her seed. This is in between the seed, the Lord Jesus, and against the seed of the evil wicked ones. இந்த உண்மையில் தான் அந்த பவனி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறதாக நாம் கற்றுக்கொள்ள So போகிறோம். we are going to learn today from the reflective light of this truth. We are going to learn the triumphal entry of the Lord into Jerusalem. இங்கு ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற இடத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையை தேவன் அந்த இடத்திலே சொல்லுகிறார். It was when the Lord pronounced judgment and curse upon Eve that he had to put these terms. I will put enmity between thee and thy seed, between thy seed and her seed. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ற இடத்திலே பிசாசுக்கு வித்து இல்லை, ஸ்திரீக்கு வித்து இல்லை. ஆனால் ஸ்திரீயின் வித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் பிசாசு வித்து என்பது யோவான் 8:44 உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அதை குறிப்பிடுகிறார். Between thy seed, that is the Satan, and her seed, which is Eve, both of them technically don't have seed, but the seed of her, referring to Eve, is the Lord Jesus. And thy seed, which is referred in John's Gospel 8:44 as the Israelites, the Lord temporarily compared them to the evil father, which is Satan. மரியாள் பெற்றெடுத்த இயேசு ஸ்திரீயின் வித்தாக இருக்கிறார். இங்கு பிசாசு மூலமாக உண்டாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு இயேசுவுக்கும் அவர்களுக்கும் பகை உண்டாக்கப்படக்கூடிய இடத்திலே ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய இடத்திலே இருக்கிறது. The child born through Mary, and he is the seed of her, the women. And that there is enmity in between that seed, the Lord, and in between the children of Satan who oppose and reject the Lord. உனக்கும் ஸ்திரீக்கும் என்று பிசாசோடு பேசுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்பது அங்கு மரியாளுடைய குமாரனுக்கும் பிசாசு மூலமாக உண்டாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற உண்மையை நாம் கற்றுக்கொள்ளலாம். Between thee and the women, and between the seed, thy seed and her seed, which can be learned as the Lord Jesus Christ, the seed of the women and the seed of satanic influenced mass. மரியாள் பெற்றெடுத்த தேவகுமாரனுக்கும் பிசாசினால் உண்டாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பகை உண்டாக்கப்பட்டு அதனாலே தேவகுமாரனை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். And they had to crucify the Lord of glory on the cross because there was a great enmity in between the seed which was born through Mary, the Lord, and the Israelites who were influenced by Satan. They were called as the seed of the devil. இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக தான் இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரிமேலும் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் மத்தேயு 21:4 அது எழுதப்பட்டதாக நாம் காணலாம். Matthew gospel recorder records the prophetical account which was in Zechariah 9:9. Behold, thy king comes lowly upon a donkey and upon its colt. That's been registered as fulfillment on the day when the Lord entered in a triumphal way into Jerusalem. ஒரு கழுதைக்குட்டி என்ற அந்த சரித்திரத்தில் இயேசுவின் தாய் இயேசு என்ற இடத்திலே அவர் சிலுவையிலே மரிக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த பவனி செல்கிறது. As the hours and the colt of the hours, which is as Jesus and the vessel offers birth to Mary, that is how the triumphal entry progresses. கழுதையும் கழுதைக்குட்டியும் என்ற அந்த சரித்திரத்திலே இயேசுவின் தாய் என்ற இடத்திலே பகை உண்டாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகை உண்டாக்கப்பட்டு இயேசு சிலுவையிலே மரிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் அந்த பவனி செல்லுகிறது. Thus and the colt, Mary and the seed, her seed
Jesus, the promised Messiah. There is an enmity which was pronounced years back, and that is how the Lord ended up in the cross by way of being crucifixion. ஆதியாகமம் 3:15 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு இதை நான் இணைத்து சொல்வது மாத்திரமல்ல, அங்கு கலாத்தியர் 4:5 படி காலம் நிறைவேறின பொழுது சிறிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழான குமாரனை அனுப்பினார் என்ற வார்த்தையும் இதோடு இணைகிறது. And I compared this to Genesis 3:15 as a fulfillment of that account. Even further, we have to get into Galatians chapter 4 verse 4. In the appointed time, born of a woman, born under the law, is also been accomplished. ஒரு தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பகைத்து அவரை கொல்லுவார்கள் என்ற இடத்திலே கழுதையும் கழுதை குட்டியும் நான் சொன்னேன். இன்னொன்று பவுல் அதை நமக்கு சொல்லுகிறார். சிறிடத்தில் எதற்காக அவர் பிறந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவரை குமாரன் என்ற இடத்தில் கொண்டு வரும்படியாக சிறிடத்தில் பிறந்தார் என்பது கழுதையும் கழுதை குட்டியும் என்பதோடு அது இணைகிறது. In first part, I took it backward and I said it is a fulfillment of the pronouncement of judgment upon Eve. Also, we have to go forward, which is a fulfillment and accomplishing a promise that he will redeem his people as sons and they will be emancipated to worship the Lord. சிறிடத்தில் பிறந்தது இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுவதற்கு என்ற காரியம் இருக்குது. சிறிடத்தில் பிறந்தது அது அப்படி இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை குமாரன் என்ற இடத்துல கொண்டு வரும்படியாக அவர் மரியாள் இடத்திலே சிறிடத்தில் பிறந்தார் என்று கலாத்தியர் 4:5 பவுல் எழுதுகிறார். And the central element of this triumphal entry can be related backward and forward. When we go backward, it's an accomplishment of the enmity, fulfilling of its prophetical utterance. When you go forward, Paul has to say that his people who are under the law would be redeemed and they will be set free to worship the Lord in liberty. கர்த்தராகிய இயேசு சிறிடத்தில் பிறந்தது, மரியாளிடத்தில் பிறந்ததுடைய நோக்கம் சிறுவேல் ஜனங்கள் குமாரன் என்ற இடத்திலே அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். And the reason why the Lord was born through a woman is that the people of Israel should be emancipated to worship the Lord in the freedom of the Spirit. கலாத்தியர் 4:5-6-7 வசனங்களிலே அவர்களை குமாரனாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே மரியாளிடத்தில் பிறந்தார் என்பது பிந்தின கருத்து. அதுக்கு முன்பாக அவர் மரியாளிடத்தில் பிறந்தார் என்பது பகை உண்டாக்கப்பட்ட ஒரு மரித்தார் என்ற ரெண்டு கருத்திலும் அது இருக்கிறது. In two ways we have to analyze this subject. When you go backward, you fulfill the prophetical enmity related truth. When you go forward, it's all about adoption of the Son, redemption from the law, receiving of the spirit of liberation to worship the Lord in spirit and in actual sonship. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கழுதை குட்டி இணைக்க வேண்டும் என்றால், கழுதை என்ற எருசலேம் குமாரத்தி கழுதைக்குட்டி என்ற சியோன் குமாரத்தியை அவள் பிறப்பிக்க வேண்டும். Another parallel can be drawn with relation to the church. When you compare the ours, it is the relation of the daughters of Jerusalem. When you compare the cult, it can be taken as the virgin of Jerusalem. விசுவாசிகள் எருசலேம் குமாரத்தியாக இருக்கிறார்கள். அவர்கள் கழுதை குட்டியை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல அது சியோன் குமாரத்தியாக இருக்க வேண்டும். And believers, they are compared to the hours of Jerusalem, but when it comes to the cult, they have to beget and they have to bring forth children of Zion. அவர் இந்த கழுதை குட்டியை எனக்கு என்ற சொந்தத்திலே உரிமை பாராட்டி அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். And he claimed ownership and he said to his disciples, go, release, loosen and bring it unto me. விசுவாசிகளாகிய எருசலேம் குமாரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் சியோன் குமாரத்தியாக இயேசுவுக்கு உரிமை பாராட்டக்கூடிய இடத்துல அதை எனக்கு சொந்தமாக்கும்படியாக அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். And there is a command by the Lord, go, loosen it and bring it to me, that the daughters of Jerusalem may beget children of Zion, daughters and sons of Zion, which may be brought to the Lord that he may own them. மரியாளையும் இயேசுவையும் ஏற்றுக்கொண்ட இடத்திலே கனப்பட்ட இடத்திலே இருந்தது போல விசுவாசிகளாய் உங்களையும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளையும் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்தக்கூடிய இடத்திலும் அது இருக்கிறது. And as the Lord was accepted, so were the people, the family which was instrumental in the birth of Jesus was received. So are the daughters of Jerusalem and the children of Zion are recognized and accepted in the Lord. கிறிஸ்தவம் என்பது ரெண்டு தலைமுறைக்குள்ளே அடங்கக்கூடிய இடத்திலே அது வெளிப்படுகிறது. And Christianity is reflected, is being exposed in two generational relations. நீங்கள் விசுவாசிகள் என்ற ஒரு தலைமுறையாக உங்களுடைய பிள்ளைகள் சியோன் குமாரத்தி என்ற ரெண்டு தலைமுறைகளோடு அது
முடிய வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தின் உண்மை. And the truth, the central truth, or the deeper truth of Christianity is that you must project as daughters of Zion, and your generation, your children, must end up as children of Zion. இதுதான் கிறிஸ்தவத்தின் அளவு என்று லூக்கா 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக The சொல்லுகிறார். Lord clearly propagated, advocated in Luke chapter 20 verse 35. This is to be the phenomenal mindset of every follower of the Lord. அந்த 35ஆம் வசனத்திலே மறுமையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அடைய பாத்திரங்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் எருசலேம் குமாரத்திகள் என்ற இடத்திலே அவர்கள் பிள்ளைகள் பெண் கொள்வதும் கொடுப்பதும் இல்லை என்ற இடத்துல அந்த ரெண்டு தலைமுறையோடு அது முடிவடைகிறது. When you get into Luke's gospel chapter 20 verse 34-35 onwards, it says that children who are worthy to partake the age to come, they don't give in marriage or take in marriage. இயேசுடைய பவனியிலே கழுதையும் கழுதை குட்டியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல ரெண்டும் இணைந்திருக்கிறது. கழுதை காட்டிலும் கழுதை குட்டிக்கு அதிக கனம் மகிமை கொடுக்கப்பட்ட இடத்திலே விசுவாசிகளும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் இணைகிறார்கள். In the triumphal entry of the Lord Jesus Christ, you find the usage of the animal in two parts, which is the hours and the cult of it. But the cult is given more honor, respect, and reverence more than the cult, and that is compared to the daughters of Jerusalem and the children of Zion. மறுமையை மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவாள எண்ணப்படுகிற அந்த விசுவாசிகள் எருசலேம் குமாரத்திகள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ற இரண்டாவது தலைமுறையோடு முடிவு கட்டுகிறார்கள். அதுதான் கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியுமாக இருக்கிறது. And those daughters of Jerusalem, they beget the children of Zion. That is the hours and the cult. They have to end up according to 2035 in Jerusalem. They end up in Zion, that is neither marry nor give in marriage. இதுதான் அளவு. இது இல்லாமல் நாம் இருக்கிறோம், அதை குறித்து நாம் பிரச்சனை எடுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த அளவுக்குள்ளே தேவனமை கொண்டு வரக்கூடிய மார்க்கு பாடங்கள் நமக்கு இருக்கிறது. This is the measure. This is a righteous discipline in the Bible, but sometimes it stretches forth, it cycles, it goes on and on. Need not worry about it. Somewhere in your generation it has to end. எழுத்தின்படி ரெண்டு தலைமுறைகள் என்பதுதான் இங்கு கணக்கு கொண்டு வந்திருக்கிறது. நாம் எழுத்தின்படி 3 தலைமுறையோ 4 தலைமுறையோ கிறிஸ்தவத்தில் வாழலாம், ஆனால் இதுதான் அளவுகோல் என்ற பாடத்துக்குள் நாம் கொண்டு வரப்பட வேண்டும். But literally, technically speaking, this is the measurement. You are daughters of Jerusalem, your children born end up neither married nor married, but it is going on and on. It's an ongoing process. But don't worry, somewhere it has to technically end in your generation. 128 சங்கீதம் கடைசியிலே பிள்ளைகளிலும் பிள்ளைகளை காண்பாய் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் 4 தலைமுறையும் காணலாம், தவறல்ல. ஆனால் இதுதான் மார்க்கு, இதுதான் அளவு, இதுக்குள் நாம் வந்து சேர வேண்டும். But in the Old Testament there is a family stretch in Psalm 128 which says that children's children, which is 4 generations, is spoken in the Old Testament. But you turn up to the Lord, he says that you and your children, and they end up with Zion, with the experience of the age to come blessings. யோபு 4 தலைமுறை கண்டான் என்பது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் இங்கு கிறிஸ்தவம் என்பது எருசலேம் குமாரத்திகள் சியோன் குமாரத்திகளை பெற்றெடுத்த 2 தலைமுறையோடு லூக்கா 20:35 படி அது முடிகிறது. But in Christianity you find you and your children end up with the blessedness of the age to come, and that's how it has been interpreted as the hours and the cult of it. நோவாவின் பேழையிலும் கூட நோவா மனைவியும் அதுக்கு அடுத்த தலைமுறைகள் தான் இருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடி 3வது தலைமுறை பேழைக்குள்ளே உண்டாக்கப்படவில்லை. And inside the ark of Noah that he prepared before the destruction of the wicked people, you can find only 2 generations there, Noah and its children. It was just 1 + 1, that's it. நோவாவின் பேழைக்குள் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் நோவா மனைவி என்ற தலைமுறையோடு நோவா பிள்ளைகள் மருமக்கள் என்ற 2 தலைமுறைகள் தான் பேழைக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். Inside the ark there were only 2 generations which was gathered up, which was partakers, that was Noah and his sons. அதைத்தான் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கு எருசலேம் குமாரத்திகள் என்ற இடத்திலே சியோன் குமாரத்தியை கன்னியாஸ்திரிகள் என்ற வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கு. And that's why the children of Zion, they are spoken as virgin daughters of Zion in the prophetical books. இங்கு பவனி சென்ற நாளிலே எருசலேம் குமாரத்திகளை குறித்தும் சியோன் குமாரத்திகளை குறித்தும் தீர்க்கதரிசன புத்தகங்கள் நிறைவேறப்பட்டன. And one more prophetical point was accomplished, which is about the daughters of Jerusalem
Jerusalem and virgins of Zion. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் சியோன் குமாரத்தி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் குமாரத்தி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. And when the Lord was here in this world, they were the children of Israel were called as the daughters of Jerusalem as well as Zion. அதைத்தான் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சியோன் குமாரத்தி உன்னை இகழ்வாள், எருசலேம் குமாரத்தி தலையை துலக்குவாள் என்று அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக அங்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை, சியோன் குமாரத்தி என்ற இடத்துல கன்னியாஸ்திரி என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. In 2 Kings chapter 19, when there was a conflict in between Syria, it is said about the daughters of Jerusalem and the virgin daughters of Zion that they would shake up their head against, mock against the Syrians. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28-29லும் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற நேரத்தில் ஸ்திரீகள் அழுது கொண்டு போகும்போது, எருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Even when the Lord went to carried the cross and went towards the crucifixion, he encouraged and edified the people, saying, "O daughters of Jerusalem, weep not for me, but weep for you and for your sins." எருசலேம் குமாரத்திகள் பிள்ளைகளை பெற்றெடுத்த இடத்திலே அந்த பிள்ளைகள் சியோன் குமாரத்தி என்ற இடத்திலே கன்னியாஸ்திரிகளாக வர வேண்டும் என்ற இடத்துல ஆண்டவர் அங்கு 23, 28, 29 தெளிவாக லோடு பேசுகிறதாக நான் படிக்கிறோம். Very clearly the Lord had spoken to them, saying that they have to be partakers of this blessing, which is becoming daughters of Jerusalem and virgins of Zion. இதுதான் இங்கு சியோன் என்ற இடத்துக்கும் எருசலேம் என்ற இடத்துக்கும் போகக்கூடிய அளவுகோலாக மார்க்காக இருக்கிறது. நாம் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் இந்த நிலைக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we have to learn, this is the yardstick that we have to apply in order to be recipient of the blessedness of the kingdom of God. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்ற கிராமத்திலே அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் பயணம் செல்லாதபடி, கழுதையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதையும் கட்டப்பட்டிருக்கு, கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று அந்த கழுதை குட்டிக்கு உரிமை பாராட்டி அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய இடத்திலே கட்டளை கொடுத்தார் என்று நாம் காணலாம். And that's the reason why the Lord had commanded, saying that go, tie loose, untie and bring it to me, both the colt as well as the ass. இந்த கழுதை பெத்தானியா கிராமத்திலே கட்டப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. Now I want to underline that it was tied up in a village called Bethany. இந்த பெத்தானியாவிலே மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற தாயும் தகப்பனும் இல்லாத, தங்களுக்கு எந்த துணையும் தேடாத 3 பேர் சகோதரன் சகோதரியாக வாழ்ந்தார்கள். அங்குதான் ஆண்டவர் தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. And what is so important about Bethany with relation to the Lord Jesus, he had often frequented Bethany, and they found 3 siblings, Martha, Mary and Lazarus, and he had frequented their house and stayed there often. தாயும் தகப்பனும் என்ற இடத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை இல்லை. அவர்கள் சகோதர சகோதரியாக பெத்தானியாவிலே வாழுகிறார்கள். அவளோடு ஆண்டவர் வாழுகிறார் என்பதுதான் பெத்தானியா கிராமத்தின் சிறப்பு மேன்மை. And when we consider Bethany and the relationship of the Lord to that city Bethany, you can find there are 3 siblings whose parents are not mentioned with them, but they are all singles, and Jesus Christ is frequenting there. ஆண்டவர் இந்த ஊழியம் செய்த நாட்களில் அங்குதான் அவளோடு தங்கினார், அவளோடு வாழ்ந்தார் என்பதுதான் வெளியரங்கமான உண்மையாக இருக்கிறது. The gospel account clearly portrays that that was where the Lord frequented, stayed when he went to Bethany during his gospel days. அங்குதான் பவனி ஆரம்பிக்கிறது. அங்குதான் கழுதை குட்டி என்பதாக அவர் சொல்லுகிறார். கழுதையை அவர் நேசிக்கிறார், கழுதை குட்டியை அவர் தமக்கு உரிமை பாராட்டி சொந்தமாக்கிக் கொள்கிறார். And that is where the triumphal entry begin, and that is where the Lord commanded to bring forth the colt and its hours, and he loves the hours, but he gives prominence to the colt. இங்கு யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மார்த்தாள் இடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவிடத்திலும் இயேசு அன்பாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we turn into the gospel account of St. John chapter 11, there we found Jesus loved Mary, Martha and Lazarus. பெத்தானியா குடும்பம் என்பது இயேசு தங்கின குடும்பமாக இருக்கிறது. அங்கு 3 பேரிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவிடத்திலும் இயேசு அன்பாக இருக்கிறார். The family at Bethany, you can and we can understand there were 3, Mary, Martha and Lazarus. Jesus Christ loved them, and that's the account in John's Gospel chapter 11. இந்த 3 பேரிலும் மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசங்கத்தை கேட்க, அவருடைய சமூகத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கக்கூடிய வாஞ்சை நிறைந்தவள் மரியாள். And out of the 3, we know Mary was more interested to sit at the feet of Jesus,
and to learn from the Lord what He would speak, the word of God. மார்த்தாளோ அந்த சபையிலே வந்த அனைவருக்கும் நல்லா சனிக்கிழமை ராத்திரி வந்து தங்கி ராவெல்லாம் இருந்து மத்தியானம் கூட்டம் முடிஞ்சு சாப்பாடு போடுவதற்கு ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல இந்த மார்த்தாள் இருக்கிறாள். But Martha was more interested in serving the people, the tables, and she was more interested with the people's welfare and the people's receiving them. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த லாசரு இந்த ரெண்டு இடத்தில் இல்லாதபடி இருந்து சாப்பிட்டு போகக்கூடிய இடத்திலே லாசரு இருக்கிறான், பந்தி சாப்பிடுகிறவர்களே அவனு ஒரு ஆள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But when you find Lazarus, he was not in the first group of Mary or with Martha, but he was with the Lord in the supper. He was in the place where he was consuming with the Lord. இங்கு மரியாளை போல தேவ சமூகத்திலே வசனம் கேட்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது, மார்த்தாளை போல அந்த கேட்கிறவர்களுக்கு சாப்பாடு செய்யக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது, இந்த லாசருவை போல சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. There are three groups of people in this account. Like Mary, who are more interested in the word of God. Like Martha, more interested to serve. Like Lazarus, to sit on the table with him and eat. ஆகவே நாம் மரியாளை போல தேவ சமூகத்திலே இயேசுடைய பாதத்திலே இந்த உபதேசங்களை கேட்க நாம் வாஞ்சியாக இருக்கிறோம். Like Mary, we do desire to sit at the feet of Jesus and to listen to the Lord what He has to say for us. மார்த்தாளோ பணிவிடை ஊழியம் செய்வதற்காக வந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஆகாரம் பொங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதிலே மார்த்தாள் அந்த பணிவிடை ஊழியத்திலே தீவிரமாக இருக்கிறாள். And Martha was serving supper to the people who came to see the Lord and to hear Him. She was busy with the service. இந்த ரெண்டு கூட்டத்தில் இல்லாத சாப்பிடக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற லாசருக்கு தான் சாவு வந்துச்சு, ஆனால் செத்து அவன் பிழைச்சி திரும்பவும் பந்தியில் உட்காரக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். But the Lazarus who sat in the table and he was busy eating, that fellow faced death. And that death was rectified, and once again he was back seated with the Lord in the table. அக்கா தங்கச்சிக்கு சாவு வரலையே, அந்த லாசருக்கு எப்படி சாவு வந்து என்று கண்டுபிடிக்கும் போது ஒன்று வசனத்தை கேட்கக்கூடிய இடத்திலும் மற்றொன்று நாம் பணிவிடை செய்யக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தால் சாப்பிட்டா தான் சாவு வரும். ஆனாலும் இந்த மார்த்தாள் மரியாள் மூலமாக அந்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். Either you have to be like Mary or you have to be like Martha. Either end is not is free from death, but Lazarus, one who was eating, died, and the Lord raised him back to life. நாம் மார்த்தாளாக மரியாக லாசருவாக தேவனால் அன்பு கூறப்படக்கூடிய இடத்திலே மூன்று கூட்டமாக நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். We are here in the Lord's presence as these three members, one family, with a different perspective of outlook of life. இந்த மூன்று கூட்டத்திலும் இயேசு மரியாள் தன்னை விட்டு விடாதவர் நல்லவங்கை தெரிந்து கொண்டாள் என்று அவளுக்கு நல்ல வார்த்தைகளை கூறி அவளை ஆசீர்வதிக்கிறார். But the Lord blessed Mary, saying that she has chosen the good part of listening to the Lord and sitting in the Lord's presence. தேவ சமூகத்திலே தேவனுடைய வசனங்களையும் உபதேசங்களை கேட்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பணிவிடை செய்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய மார்த்தாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். Not only just listening and going away, but also serving them, those who are listening. Even that is a blessed ministry. இவங்க ரெண்டு பேரோடு இருக்கக்கூடிய லாசரு என்ற தம்பி நல்ல அன்பாக அந்த தம்பிமாரை வைத்திருக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் ஒருவேளை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்த அவர் வல்லவர், நல்லவர், பெரியவர். But their brother Lazarus was sick, and he was sickened with food, and he died, but the Lord is able to rectify, and He is able to restore whatever be the problem with the siblings. இந்த பவனியிலே முக்கியத்துவம் வாய்ந்த பெத்தானியா குடும்பத்தின் அந்த வாழ்க்கை சரித்திரங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது அனுபவமாக வெளிப்பட வேண்டும். As we meditate upon the triumphal entry which began from Bethany, and the Bethany family of these three siblings is important, and we have to apply and imitate which is mentioned in this. அவர் பெத்தானியாவிலிருந்து பவனி தொடங்கி ஒலியோமலை வழியாக எருசலேமுக்கு சென்று ஆலயத்துக்குள் சென்று திரும்ப அவர் ராத்தங்க பெத்தானியாவுக்கு போனார் என்று மத்தேயு 21:17 மார்க் 11:11 எழுதப்பட்டிருக்கிறது. In Mark 11:21, Matthew, that the Lord went to Jerusalem to the temple, and for the night stay he went back to Bethany. ஆகவே பெத்தானியா என்ற குடும்பம் இயேசு அன்பாக நேசித்த குடும்பமாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பமாக இருக்கிறது. இந்த பவனியிலே அந்த பெத்தானியா என்ற அந்த குடும்பத்தின் அனுபவங்கள் அனைத்தையும் நாம் அனைவரும் அதை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். So we have to imitate, we have to take this lesson
which we find from Bethany and from Bethany's family for our spiritual emancipation. அங்கு பெத்தானியாவிலே ஆண்டவர் கழுதை குட்டியிலே அவர் பவனி சென்றார் என்பது கழுதை இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது. And they all traveled in an ass, and this is something the Jewish people use as transportation. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய முற்பிதாக்கள் காலத்திலிருந்து இயேசுடைய காலம் வரைக்கும் அவர்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய வாகனம் கழுதையாக இருக்கிறது. And this donkey is a means of transportation right from the times of the patriarchs. ஆகவேதான் யாக்கோபுடைய பிள்ளைகள் தானியம் கொள்ளும்படியாக கழுதைகளிலே தீவனம் எடுத்துக்கொண்டு யோசேப்பை சந்தித்து வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. Even in the account recorded in Genesis 42 when they traveled into Egypt to fetch food, it is written the means of transportation was once again donkey. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் அவருடைய பெற்ற பிள்ளைகள் அனைவரும் கழுதையை வாகனமாக உபயோகப்படுத்தினதாக இந்த அதிகாரங்களிலே நாம் காணலாம். In these chapters we can find the patriarchs mostly they were with the donkey as their means of transportation. ஆனால் புரஜாதிகள் குதிரையையும் ரதத்தையும் அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. But when it comes to the Gentile community, you have to find the means of the transportation of the Gentile community was horses and chariots. அதை தேவன் விரோதமாக யோசுவா புத்தகத்தில் அதை விரோதமாக அதை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார். எனவே தாவீது ரதங்களையும் குதிரைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம், கழுதையை குறித்தே இயேசுவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று அவர் சொல்கிறார். And in the book of Joshua, the horses were hamstrung, and later there was a command that they did not own them, but which is why David has to sing and say, we will not glory in horses or in chariots, but we will take pride in the Savior and its humility. 20ஆம் சங்கீத கடைசி வசனத்தில் சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அது பிரஜாதிகள். ஆனால் தாவீது நாங்களோ கழுதையை குறித்தும் தேவனை குறித்துமே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறார். Psalm 20 last verses says that some pride in horses and in chariots, but we do pride in our Lord alone. ஆகவே பிரஜாதிகள் குதிரையையும் ரதங்களையும் அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுடைய நாட்கள் வரைக்கும் கழுதையை அவர்கள் வாகனமாக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். The Jewish people's means of transportation was a humble and meek donkey, whereas the Gentiles they had used the speedy horses and iron chariots. அவர்கள் கழுதையை விட்டு ரதங்களையும் குதிரைகளையும் உள்ளே கொண்டு வருவது அவருடைய வாழ்க்கையிலே உள்ள சேதங்கள் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய போராட்டங்கள் என்பதை ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் காணலாம். By banning up the meek means of transportation and hiring and fetching in iron chariots and speedy horses, and that is a downward spiritual failure for them, which is what we read from the account of the kings. ஒன்று ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33 34 35 வசனத்திலே தாவீது உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய கோவேரி கழுதையின் மேல் சாலமோனை ஏற்றி அவனை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி நகர் ஊர வந்து தன்னுடைய சிங்காசனத்திலே அமர செய்ய வேண்டும் என்ற கட்டளையை 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33 34 35 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Kings chapter 1 verse 35 onwards you can find even while King David was still alive, he commanded that his son Solomon be given reverence upon a mule, and he must be proclaimed king throughout the streets of Jerusalem. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய சிங்காசனத்தை அமர செய்வதற்கு அவருடைய சொந்த கோவேரி கழுதையை உபயோகப்படுத்தினதாக நாம் காணலாம். And even while David was still alive, he commanded and charged the servants that they give Solomon the seat upon the mule and take him in procession to confirm that he was the king. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் எப்படி கழுதையின் மேல் கோவேரி கழுதையின் மேல் நகர்வலம் வந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது சிங்காசனம் அமர்ந்தாரோ அதுபோல தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கழுதையிலே எருசலேம் நகர் பவனி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The son of David Solomon, as he was given coronation and confirmation as king upon the mule throughout Jerusalem, so is the son of David Jesus Christ our Savior to travel upon an ours, and he was proclaimed a king in the streets of Jerusalem. தாவீது குமாரனாகிய சாலமோன் ஊர்வலம் போது ஜனங்கள் எவ்வளவு கோஷம் விட்டிருப்பார்கள். தாவீது குமாரனாகிய இயேசு பவனியிலே ஊர்வலம் வரும்போது ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் இவர் ராஜா சோசரிக்கப்பட்டவர் என்று ஜனங்கள் ஓசன்னா பாடினார்கள். When the son of David Solomon traveled upon the mule through the streets of Jerusalem, the people would have cried in praises to the King of glory. So was it when the true son of David
the Lord Savior Jesus, when he went in procession, people did shout Hosanna and gave glory to the Most High. கர்த்தராகிய இயேசு கழுதைக்குட்டியின் மேல் பவனி வந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் பரவசமாக தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். Our Lord Jesus Christ, on his triumphal entry into Jerusalem, all the children of Israel, they cried loud, saying, Hosanna to the son of David. இந்த பவனி பெத்தானியாவில் இருந்து தொடங்கி ஒலிவமலை வழியாக எருசலேமுக்குள் சென்று தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்ததாக லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷகன் மிகவும் தெளிவாக And எழுதியிருக்கிறார். Luke's gospel writer has clearly recorded the travel route of his triumphal entry, beginning at Bethany, through Mount Olives into Jerusalem, to the temple, back again the Lord settled in Bethany. பெத்தானியாவை குறித்தும் அந்த பெத்தானியா குடும்பத்தை குறித்தும் அந்த கழுதையும் கழுதை குட்டியை குறித்தும் நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். We learned clearly about Bethany, about the hours on the colt, and about the possession of our Lord. ஆண்டவர் அந்த பெத்தானியா குடும்பத்திலே உண்மையாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த கழுதை குட்டி என்ற அந்த மிருகத்திலே நாம் மறைப்பொருளாக கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை அது வெளிப்படுத்துகிறது. And the truth, the revelation of the truth in our life, the reality of it do reflect. This family at Bethany reflects in our life. கழுதையாகிய எருசலேம் குமாரத்திகள் கழுதை குட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற இடத்திலே இணைந்த இடத்திலே இந்த பெத்தானியாவின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருடைய தலையில் இறங்குகிறது. And let it come upon the head of each and every one with respect to the colt and to the family, the siblings who were at Bethany, come and enter upon our heads. ஒருவேளை நாம் 2 தலைமுறை இல்லாதபடி 3 தலைமுறையோ 4 தலைமுறையோ பிள்ளைகள் தலைமுறையோ இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் இந்த உண்மைக்குள்ளே இந்த ஒழுங்குக்குள்ளே தேவன் கொண்டு வர வல்லவர் நல்லவர் பெரியவர். If not in your second generation, if it prolongs with another cycle of many generation, but the Lord is faithful one day to enter in this beautiful and glorious Jerusalem and Zion's blessing. இந்த பவனை குறித்து நான் ஆராயும் போது இது எனக்கு கிடைத்த வெளிச்சம், இதை நான் பேசுகிறேன். பிலிப்பியர் 1:9 படி உத்தமமானவர்களை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் உங்களுடைய அன்பும் அறிவும் உணர்வும் பெருக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். And this is what I meditated on, and this is the revelation which I received and I'm sharing with you. But Philippians 1:9 says that you may accept that which is relevant. Your love must abound in more knowledge and in understanding. கழுதை குட்டி என்ற இடத்துல 2 தலைமுறையிலே வாழுகிறவர்களுக்கு ஒருவேளை உற்சாகமாக இருக்கலாம். 3-4 தலைமுறை வாழ்கிறவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் தலையில் இறங்குகிறது. And people, those who hear this truth, who end up their life in Jerusalem and Zion with their second generation, they may be in joy. But those them who are prolonging in family life, never mind, the Lord is faithful somewhere in your family generation to end in this experience, to this truth. கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையான ஒரு அறிவோடு உணர்வோடும் நாம் வாழாமல் போனால் ஒருபோதும் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். Before the Lord we have to have knowledge and understanding, otherwise it is very hard, it is very tough to escape the judgment, the righteousness of the judgment which is awaiting for us. ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார். Romans chapter 2 verse 16 clearly Paul writes, on the day of judgment Christ will judge through my gospel the secrets of men. கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார் என்பது என் சுவிசேஷம். நான் உங்களுக்கு இந்த சொன்ன இந்த உபதேசம் தான் உங்களை கொண்டு போகும். On the day of Christ, that is the rapture, those who will partake and those who will be forsaken will be determined through my gospel, and that which I presented to you this morning, this will be the guideline, the undergirding truth which will eliminate or elevate you on the rapture. பெத்தானியா குடும்பத்தை குறித்தும் கழுதை குட்டியை பற்றியும் சொன்ன ஒவ்வொரு எழுத்துக்களும் வார்த்தைகளும் என் சுவிசேஷத்தின்படியே இயேசு மனிதனுடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். On about the truth about Bethany's family, about the colt and the horse, everything related to its mystery and its magnified truth, my gospel, God will judge the secrets of men on that day of the rapture. இந்த கழுதை குட்டி என்ற 2 தலைமுறைக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் லூக்கா 20:35 படி அவர் வரும்போது அவரை ரகசியமாக சந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். But we who are in the 2 generation, like the horse and the colt, we will meet the Lord when he comes in the glory, as according to the raptural faith in us.
மத்தேயு 24 27 28 படி பிணம் எங்கேயோ உங்கள் கழுகுகள் கூடும். According to Matthew 24:29, it is 27 to 29. Where there is carcass, there the eagles will gather together. இயேசு பிணம் என்ற இடத்திலும் நாம் பரிசுத்தவான்கள் கழுகுகள் என்ற இடத்திலும் அவர் வானத்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாம் பறந்து அவரை நாம் சந்திக்க போகிறோம். Jesus Christ as a carcass and we as the eagle saints, when he comes in the mid-air, we will all fly away to meet him. ஒரு பிணத்தை கழுகு எப்படி சந்திக்கும் அதுபோல இயேசுடைய ரகசிய வருகை இருக்கும். ஆகவே தான் நாம் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே பறக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. As our eagle fly towards the dead body, so will the saints be raptured towards Christ. And we will run, we will walk, but we will not faint, we will not lose sight of what we are. பெத்தானியாவில் இருந்து நாம் இயேசுவோடு பவனி செல்வோம். Let us all travel down with the Lord from Bethany. கழுதைக்குட்டி என்ற இடத்திலே நாம் அவரோடு இணைவோம். And let us all connect with the Lord as ours and its cult. மார்த்தாள் மரியாள் லாசரு என்ற குடும்பமாக நாம் இணைவோம். Be partaker with the family of Bethany, which is Martha, Mary and Lazarus. நோவாவின் பேழைக்குள் பிரவேசித்த 2 தலைமுறை போல இயேசுவை நாம் சந்திக்கக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம். And like Noah's 2 generation, let us get ready to meet the Lord when he comes. ஒரு சீயோன் எருசலேமாக இணைந்து 2 தலைமுறையாக இயேசுவை நாம் சந்திப்போம். Let us be 2 generation as Jerusalem and as our Zion, prepare to meet the Lord. மார்த்தாள் மரியாள் லாசருவாக இயேசுவினால் நேசிக்கப்பட்டவர்களாக நாம் இணைவோம். Like Martha, Mary and Lazarus, let us all be ready to meet the Lord. கழுதை குட்டியும் என்ற அந்த உண்மைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். To the ours and to the cult, let us commit our lives to it. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுவோம். Be filled in with the love of God. அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவோம். Be filled in with the glory of அவருடைய God. ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம். Be filled in with the blessings of God. நிறைவினால் பாத்திரம் நிரப்பட்டும். May our vessel overflow.